போராட்டம் பண்ணணுமா? இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களில் போயிட்டு போராட்டம் பண்ணுங்க. மேற்கு வங்கத்துல அது நடக்காது அப்படின்னு சுவேந்து அதிகாரி பேசியிருக்கிறாரு. அதுவும் சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரு. பொது அமைதி மற்றும் சமூக ஒழுங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை ஒன்று ஏற்றிருக்கிறாங்க. அந்த சட்டம் உத்தரப்பிரதேசத்துல எப்படி புல்டோசரை கொண்டு வீடுகள் இடிக்கப்படுமோ அதே மாதிரி ஒரு பாணியான சட்டம் தான். சட்டம் விரோதமாக யாராவது செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதே மாதிரி வாரண்ட் இல்லாமலேயே என்ன பண்ணலாம், கைது பண்ணலாம். இவங்க தவறு செஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க முன்கூட்டி கணிச்சு அவங்களை கைது செய்யலாம். நீதிமன்றத்தில் எந்த ஒரு காரணமும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறத சட்டம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. அதே நேரத்துல சட்டமன்றத்துல பேசுற சுவேந்து அதிகாரி முக்கியமான பல்வேறு விஷயங்களை கான்ட்ரவர்சியான சில விஷயங்களையும் பேசுறாரு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பற்றியும் பேசுறாரு, மத அரசியல் தொடர்பாக பேசுறாரு, பல்வேறு விதமாக சமூக ரீதியான செயல்பாடுகள் பற்றி பேசுறாரு. இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். அங்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினால் எப்படி பாதிக்கப்பட போகுது, சுவேந்து அதிகாரியுடைய சட்டமன்ற ஸ்பீச் எப்படி இருந்துச்சு, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையில் இருந்து. முதல்ல இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். நேற்று, அதாவது ஜூன் 29ஆம் தேதி மேற்குவங்க சட்டமன்றத்தில் முக்கியமான சட்டம் கொண்டு வரப்படுது. எப்படி ஒரு கட்சியில பார்த்திருப்போம் இல்லையா, புல்டோசரை வச்சு இடிக்கிறது பார்த்திருப்போம், சொத்துக்கள் பறிமுதல் அப்படிங்கிற சொல்லி பார்த்திருப்போம். அதனுடைய அதே மாதிரியான சட்டம் மேற்குவங்கத்துல இயற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் வரக்கூடிய செய்திகள் சொல்றாங்க. அதுல ரவுடித்தனம் பண்றதாக இருக்கட்டும், வணிகர்களை மிரட்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்துவது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி இன்னும் ஆழமான நிறைய விஷயங்களை இந்த சட்டம் பேசுகிறது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மணல் கொள்ளை அப்படிங்கிறதும், சுரங்கங்கள் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படின்னும், இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுபவர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னும், இதற்கு முன்பு இருந்த சட்டங்கள், அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆட்சி காலத்தில் கொண்டு வர சட்டமாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காலத்தில் கொண்டு வர சட்டமாக இருக்கட்டும், இது இவர்களை தப்பிக்க வைக்கிறதுக்கான வழிகளை தேடக்கூடிய சட்டமாக இருந்துச்சு. அதிக ஓட்டைகள் இருந்த சட்டமாக இருந்துச்சு. அதற்கு மாற்றாக இந்த சட்டம் இருக்க போகுது, மிக கடுமையாக குற்றங்கள் குறையும் அப்படின்னும் சட்டமன்றத்தில் பேசினாரு சுவேந்து அதிகாரி. தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மீதும் இதற்கு முன்பு ஆட்சி செய்த கம்யூனிஸ்டுகள் மீதும் குற்றச்சாட்டுகள் அடுக்கிக் கொண்டே இந்த சட்டத்தினுடைய பெருமைகளையும், இது எதிர்ப்பு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு சுவேந்து அதிகாரி. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு பரப்பு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, மாவட்ட நீதிமன்ற நீதி அரசர் இருப்பார் இல்லையா, அவரும் சரி, எஸ்பி இருப்பார் இல்லையா, மாவட்ட அளவிலான சூப்பரண்டா போலீஸ் இருப்பார், அவர் ரெண்டு பேருக்கும் அதிக அதிகாரம், இருந்ததை விட அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் குற்றம் செய்வார் அப்படின்னு நமக்கு குற்றம் செஞ்சிருக்க மாட்டாரு, ஆனா இவர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்களை கைது செஞ்சு உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் சட்டம் சொல்லக்கூடிய விதிகளா இருக்குது. இன்னும் நிறைய அதிகாரங்கள் பேசப்பட்டிருக்குது. முதலே சொன்னது போல, இதுக்கு முன்பாக ஒரு குற்றம் செய்வார் அப்படின்னு அரசு கருதுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் கருதுறாரு, போலீஸ் கருதுறாங்க அப்படின்னா அவங்களை கைது பண்ணி உள்ள வச்சிடலாம் அப்படிங்கிறது முதல் முகம் கடுமையானதாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஜாமீனில் வர முடியாத குற்றங்களாக அதை மாற்றிடலாம், ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது கூட நீங்க சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இரண்டு இது சொல்றாங்க. இந்த இடத்துலதான் சமூக ஆர்வலர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, ஒரு பயத்தையும் வெளிப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு காரணமும் இல்லாத தவறு செய்வார் அப்படின்னு நீங்க முன்கூட்டியே கணிச்சு ஒருத்தர் மீது வழக்கு தொடரலாம் அப்படின்னா, இப்ப ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா, அரசு செய்யக்கூடிய ஏதோ ஒரு சட்டம் மக்களுக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க அப்படின்னா, போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம, எந்த ஒரு காரணமுமே இல்லாம அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் அப்படின்னும், இது அரசியல் ரீதியாக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய செயலில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல ஒருவேளை நீ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல போய் நீங்க காரணங்கள் சொல்லலாமா அப்படின்னா, அதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டா சொல்லலாம். இது சட்ட ஒழுங்கு இருக்கு, சமூக நலனுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு நீங்க கருதுனீங்க அப்படின்னா, நாங்க இந்த காரணங்களை சொல்ல முடியாது அப்படின்னு நீதிமன்றத்திலே சொல்ல முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது போன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போன்ற மற்ற கட்சிகள் போராட்டத்தில் கலந்து இறங்குறாங்க அப்படின்னா, மேற்கு வங்கம் போன்ற வன்முறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதீத காரணங்களை காட்டி எதிர்கட்சிகளை முறக்கக்கூடிய செயல்ல பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. அதே நேரத்துல இதே சட்டம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா இதற்கு எந்த ஒரு காரணமும் இல்ல கைது செய்து அடைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது இது அதிகமாக எதிர்கட்சிகள் மீதும் அரசுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மீதும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் வச்சுட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும் பொழுது அங்கே பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச இதே நடக்கும் பொழுது இங்கேயும் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி நடக்கும் பொழுது இந்த சட்டம் எந்த அளவிற்கு நன்மையான எழுத்துப்பூர்வமாக நான் பார்க்கறதுக்கு நல்ல சிறப்பான சட்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இது எதிர்கட்சிகளையும் அரசை எதிர்க்கக்கூடியவர்களையும் ஒடுக்கக்கூடிய சட்டமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கியமான பார்வை வந்து முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இந்த சட்டம் தொடர்பாக சட்டமன்றத்துல பேசுறாரு சுபேந்தர் அதிகாரி. மிக முக்கியமா நிறைய விஷயங்களை பேசுற முக்கியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு முன்பு சட்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த சட்டம் எல்லாமே குற்றவாளிகளுக்கான சட்டமாக இருந்துச்சு. இதற்கு பிறகு இந்த சட்டம் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்டமாக இருக்கும், அவர்கள் நீதி கிடைக்கக்கூடிய சட்டமாக இருக்கும் அப்படின்னு பேசுறார். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி காலம் 2001 காலகட்டங்களில் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகளை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வன்முறை கும்பல்களை ஆளும் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏவி விட்டாங்க, எதிர்கட்சிகள் மீது ஏவி விட்டாங்க. இந்த பாணி அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்துச்சு. அதாவது கிரவுண்ட் லெவல்ல அரசியல் அப்படின்னாலே மிகப்பெரிய வன்முறை களம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்துச்சு. அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட், தெரு சண்டை அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா நடந்துச்சு. அரசியல் கொலைகள் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக நடக்குது. இவர் கொலை பண்ணா அந்த பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு வெளிப்படை அறிவிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து சுவேந்த அதிகாரி முன்வைக்கிறாரு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது வன்முறையால் வளர்ந்த கட்சி அப்படின்னும், கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒடுக்கிறதுக்கு ஒரு வன்முறை கட்சி, அதை ஒடுக்குவதற்கான திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு வன்முறை கட்சி அப்படிங்கிற வழியில அவரோட பேச்சு வந்து அமைதி அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த சட்டத்தின் வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் தவறு செய்கிறாரா அவரை கூட ஜெயில போடுறது, ஒரு வாரம் ஜெயில இருக்கிறது, வெளியே வருது அப்படி மட்டும் இல்லாம அதையும் சேர்த்து அவருடைய சொத்துக்கள் முழுவதுமாக பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கும். இது குற்றவாளிகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அதனால தவறு செஞ்சு சொத்து சேர்த்து பயனில்லை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சுவேந்த அதிகாரி வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு. அடுத்த முக்கியமான விஷயமாக சுவேந்த அதிகாரி என்ன பேசுறார் அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எல்லாம் மையப்படுத்தி சில விஷயங்களை பேசுறார். அதாவது சிஏஏ சட்டம், வக்ஃப் சட்ட திட்டம், என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்த பொழுது மிகப்பெரிய வன்முறை வந்து மேற்குவங்கத்துல வெடிச்சிச்சு. யாரு வன்முறையில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது வழக்கு தொடரல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்லாமிய சமூகம் வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்க, வக்ஃப் சட்டத்துக்கு எதிராகவோ குடும்ப திருத்த சட்டத்துக்கு எதிராகவோ வன்முறையில் அவங்க தான் ஈடுபட்டாங்க. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெருசா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வன்முறை சட்ட ஒழுங்கு காப்பாத்துறதுக்காக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம ஏன் இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கியாக இஸ்லாமியர்கள் பார்த்தாங்க. இவங்க மீது கை வச்சோம் அப்படின்னா வாக்கு வங்கி சரியும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறதன் காரணமாகத்தான் அவங்க மிகப்பெரிய வன்முறை காடாக மேற்குவங்கம் வந்து மாற்றப்பட்டிருந்தது. அது போன்ற சூழல் இதற்கப்ப இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாக்கு வங்கி என்பதற்காகவே முழுசுமாக அரசியல் ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை சுவேந்த அதிகாரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சட்டம் வந்து இதற்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் அதை மையப்படுத்தி பேசுறார். அதாவது குடியுரிமை திருத்த சட்டமோ வக்ஃப் திருத்த சட்டமோ போன்ற சட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறையின் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பேசி அதை மையப்படுத்தி சுவேந்த அதிகாரியோட ஸ்பீச் அப்படின்னு அமையுது. அந்த பிரச்சனையில முஸ்லீம்கள் ஈடுபடுறாங்க. அதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா, அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து முஸ்லீம்களை வாக்கு வங்கியாக பார்த்தாங்க. வன்முறை காடாக மேற்குவங்கம் மாறுவது அவங்களுக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் சுவேந்த அதிகாரி அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறாரு. இது போன்ற வன்முறை நீங்க பண்ணணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போயிருங்க. அங்க போய் போராட்டம் பண்ணி என்னமோ பண்ணுங்க. ஆனா மேற்கு வங்கத்துல இனிமேல் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு எச்சரிக்கையை வந்து எதிர்கட்சிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்க முடியும். இது ஒரு பார்வை இப்படி இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலரும் சரி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, எந்த ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மிரட்டும் தோணிலான ஸ்பீச்சாக சுவேந்த அதிகாரியுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு ஒரு தரப்பு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதிர்த்து அரசை எதிர்த்து கேள்வி கேட்பது என்ன தவறு? உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. எதிர்கட்சிகளும் சரி ஆளும் கட்சிகளும் சரி பரஸ்பர விவாதம் நடத்தி தன்னோட கருத்தை பதிவு பண்ணுவதற்கு முழு அதிகாரம் இருக்கும் பொழுது அவர்களை மிரட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க அழுத்தம் கொடுப்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து சமூக ஆர்வலர்கள் சுவேந்த அதிகாரியை நோக்கி கேட்கிறாங்க. அரசினுடைய வாதம் அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது சுரங்கமா இருக்கட்டும், வணிக கொள்ளையாக இருக்கட்டும், மணல் கடத்தல் போன்றவற்றிற்கு எதிராக இது போன்ற ஒரு கடுமையான சட்டம் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது அரசு தரப்பு வாதமாக இருக்குது. அதே நேரம் அவங்களுக்கு எதிராக மட்டும்தான் சட்டம் பயன்படுத்தப்படுமா? எதிர்கட்சிகளாக, அதாவது அரசுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய, அரசுக்கு எதிராக போராடக்கூடிய, அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு சமூக இதில் பதிவு போடக்கூடிய நபர்களுக்கு எதிராகவும் இது பயன்படுத்தப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய அச்சத்தை வந்து எதிர்கட்சிகளும் சரி சமூக ஆர்வலர்களும் ஏற்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்த மாநிலங்கள்ல, அதாவது உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் பிற மாநிலங்களில் இது போன்ற சட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்கள்ல பெரும்பாலும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் சட்டம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படி குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து எதிர்கட்சி ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு
கருத்து பேசுறாரு அப்படின்னா உடனடியாக அவர் மீது நடவடிக்கை பாயுது. புல்டோசர் வந்து அவங்களோட வெட்டி இடிக்குது போன்ற வீடியோக்கள் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம். அதே போன்ற நடைமுறை எப்படி மேற்கு வங்கத்திலும் வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்தை வந்து சமூக ஆர்வலர்கள் ஏற்படுத்துறாங்க. இப்ப கொண்டு வந்த சட்டமா இருக்கட்டும், இதற்கு பிறகு அடுத்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரியான தாக்கத்தை வெஸ்ட் பெங்கால்ல ஏற்படுத்த போகுது. கொண்டு வரக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் பிரதிபலிக்கல. மேற்கு வங்கம் இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மம்தா பானர்ஜி அரசு, அதாவது இதுக்கு முன்பு மம்தா பானர்ஜி அரசு தவறுகள் தான் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சுவேந்து அதிகாரியுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே டிஎம்சி வந்து பலத்தில் தொடர்ந்து இயந்துட்டு இருக்கு, இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதாவது அதிகாரத்தை இழந்தாங்க, கட்சிகளினுடைய எம்பிக்களை இழந்தாங்க, எம்எல்ஏக்களை இழந்தாங்க. இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடங்கி கவுன்சிலர் வரைக்கும் எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சட்டம் கொண்டு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நபர்கள் மீது வழக்குகள் போட போது இன்னும் கட்சி சிதைந்து போகும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு அச்சத்தையும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.